பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துடுச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமிளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்க கிட்ட மோத வேண்டாம். டேய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை. இந்த ஏழைகளை நம்பி போற. கெடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசல தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் எங்களை தடுக்கிற? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்னங்க சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏன் இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இதுக்கு இருக்கிற? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. முத்துக்கண்ணு விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. என்னமாச்சு உனக்கு? முத்துக்கண்ணு இங்க பாருமா. முத்துக்கண்ணு, என்னமாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. என்னம்மா? முத்துக்கண்ணு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. ருக்கு, குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு இங்க பாருமா. இங்க பாரு. என்னாச்சுமா? முத்துக்கண்ணு, என்னமாச்சு? முத்துக்கண்ணு என்னாச்சுமா? சொல்லு. முத்துக்கண்ணு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 1
அந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. ருக்கு, எதனால இப்படி ஆச்சு? அவன் என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. ஐயோ முத்துக்கண்ணு. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. ஏய் விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, கொடுக்குறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி இழக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல. வேற என்னதான் வேணுங்கிற? ஏய், எந்த துண்டிலையும் சிக்காத மீன் நான். எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலை 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற, நீ ஏமாந்துருவ. துருப்பிடிக்கிறத விட தேய்றதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம். ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறதா எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன். நடு ரோட்ல என் பெட்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம் தரைக்கு வந்துட்டா உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கொலையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோடு இருந்தா தானுங்களே விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம். நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. எங்க மான மரியாதை போனாலும் கவலை இல்ல. எங்க குழந்தை குட்டியோட உசுரோடு இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்ன இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதுதான் போறேன். இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? ஏய், கொண்டாட. அம்மா மரகதம், ஐயா, அவ என் பொண்ணு. தெரிஞ்சுதாயா தூக்கிட்டு வர சொன்னோம். அவ புள்ள தாச்சியா இருக்கா ஐயா. வயித்த பார்த்தாலே தெரியுதே. ஐய் பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கும்னு சொன்னல. இப்போ மக வயித்துல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போறேன். அவ வயித்துல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. அம்மா மரகதம், மரகதம், காப்பாத்துங்க. அம்மா, யாராவது. இருங்க தம்பி.
உங்களை ஊருக்கு போக சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச, உயிரையே எடுத்துட வேண்டியதுதான். நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல, ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவில்ல. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய்